வழக்கமாக வாசிக்கக்கூடிய மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, சபை கூடுகை முடிந்தது. அடுத்த நாளும் கடந்து இந்த நாளிலே நாம் அனைவரும் கர்த்தருடைய வேத சத்திய வசனத்தை கேட்பதற்காக ஆவலோடு கூடியிருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு இனிமையான தருணம், எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு வாஞ்சை. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம் இருதயம் ஆவலாய் இருக்கிறது. இதுதான் சத்தியம் சொல்வது போல அவரை ருசித்து பாருங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆக சத்தியத்தை நாம் எந்த அளவிற்கு உண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த ருசி வெளிப்படும். ஆக சத்தியத்திற்குள் நாம் பயணிக்க அது நம்மை அலாதியான ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு செல்லும். இந்த நாளிலும் கூட அநேகர் இந்த ஆன்லைன் வகுப்பிலே கலந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தங்களை விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வது இல்லை என்றால் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது எப்படி? சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அநேகர் ஆர்வமாக சில நேரங்களிலே சத்தியத்தை எடுத்து வாசிப்பவர் உண்டு. அந்த ஆர்வம் சில நேரங்களிலே குறைந்து போனதும் உண்டு. பரிசுத்தமும் அப்படித்தான். நாம் தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் பரிசுத்தத்தை குறித்து நிறைய பேசுவதும் உண்டு. அதற்காக சில முயற்சிகள் எடுத்ததும் உண்டு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மை அறியாமலே, இல்லை நாம் அறிந்தே சிலவற்றை விட்டு இருப்போம். அந்த வகையில் நம்மை நாம் சரியாக வேத சத்திய வசனங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் நம்மை முழுமையாக சுத்திகரித்து இருக்கிறோமா? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோமா என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களிலே இந்த நாளிலும் அதை குறித்து நாம் பார்க்கலாம். சத்தியம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமேன். ஆமேன். எத்தனை அற்புதமான வேத வசனம்! இந்த போன்ற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களை நீங்கள் 100% நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை சற்று யோசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யாரையா இந்த சமாதானத்தின் தேவன்? ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சமாதான பிரபு என்று ஒரு வார்த்தை வருகிறது. அவர் பூமியில் வெளிப்பட்ட பிறகு யோவான் அவரை குறித்து எழுதுகிறான். எப்படியாம்? தேவன் பேசுகிற வார்த்தை, நான் எப்படி உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், இது உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆக இந்த சமாதானத்தின் தேவன் என்ன சொல்கிறார்? அவர் முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லிவிட்டு கடைசி பகுதி என்ன சொல்கிறதுக்கு அவர் கவனிங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கோடிட்டுக் கொள்ளுங்கள், குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எது? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை நாம் முழுமையாக சுத்திகரித்திருக்கிறோம் என்று சொல்லும் பட்சத்தில் தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் கொள்ளுதல் நமக்கு முக்கியம். இரண்டாவது, அவரை மகிழ்ச்சியோடு சேவிக்க வேண்டும். ஏதோ ஒரு நபர் சொன்னார் என்பதற்காக நான் தேவனை தேடுகிற நபர் அல்ல. நான் தேவனை அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆக என் தேவன் யார் என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடியதின் அடுத்த நிலை, அது உள்ளூர ஒரு உணர்வை ஏற்படுத்துமானால் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அந்த மகிழ்ச்சி நான் தேவனிடத்திலே முற்றிலுமாக என்னை முழுமைப்படுத்தி இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கென்று நான் ஜீவனோடு நிலைநிற்க ஆரம்பிக்கிறேன். அப்படி நிலைநிற்க ஆரம்பிக்கும் பொழுது என்னை நான் முழுமையாக சுத்திகரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன்.
ஆக சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் வசனம் சொல்லிக் கொடுப்பது போல அவர் பரிசுத்தர். உலகத்தில் நீங்கள் எந்த தேவனையும் இப்படி பார்த்தது முடியாது. எந்த நபரும் கடவுள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே யோசித்து பாருங்கள், அவர்கள் பரிசுத்தர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவர் சொல்லுகிற எதிர்பார்க்கிற காரியம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை, பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய நிலை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்மை முற்றிலுமாக பரிசுத்தமாக ஆக்குவாராக என்று சொல்லும் பட்சத்தில் அதே பகுதியிலே மேலே இருக்கக்கூடிய 2 வசனங்களை 21, 22 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமேன். ஆமேன். ஒரு வசனம் 22 சொல்லுகிறது, எது தவறு என்று தோன்றுகிறதோ, உங்கள் உள்ளத்தில் இது தேவனுக்கு பிரியமில்லை என்கிற ஒரு காரியம் எங்கு வந்து முளைக்கிறதோ அதை நீங்கள் வெட்டி சாய்த்து விடுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு, எல்லாவற்றையும் என்றுதான் வேதம் சொல்கிறது. நடக்கைகள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் மேலே 21 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ஆக இந்த பரிசுத்தமாக கூடிய நிலை, நான் இயேசுவுக்கு சரியான ஒரு ஜீவியத்தை தருகிறேன் என்றால் இது பரிசுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன, யாரு சொன்ன வசனம்? ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசுவோட உபதேசம் என்ன செய்கிறது? உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறது. எப்பொழுது? இப்பொழுது. யாரெல்லாம் வேதத்தை திறந்து தேவனை தேட ஆரம்பிக்கிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். எப்பொழுது? இப்பொழுது. நீங்கள் எப்பொழுது வாசித்தாலும் சரி, நான் என் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், என் சமாதானத்தின் தேவன் என்னை பரிசுத்தமாக்குவார் என்றால் நீங்கள் வேதத்தை திறந்து எப்பொழுது வாசிக்க ஆரம்பித்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:3, இப்பொழுது என்று சொல்கிறது. ஏன்? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது தவறு என்று உணர்த்தப்படுகிறது என் உள்ளத்திலே. கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொண்டு பேசும் பொழுது தவறு என்றால் அதை விட்டுவிடுவதற்கு என் இருதயம் தயாராக இருக்கிறதா? ஏனென்றால் நான் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிக் கொடுக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆக இந்த பரிசுத்தம் அடுத்த நிலைக்கு எதை கொண்டு சொல்கிறது? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆமென். இங்கு மீண்டுமாக நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம் தான் மார்க் புத்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். ஆக 2 பகுதியையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தில் அங்கே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு என்ற வசனத்தையும், இங்கே மார்க் 12:29 சொல்கிறது, ஐயா, நீர் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒருவருக்கு நீர் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு வலிமையோடு நீ தேவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், என்னவாம்? உங்கள் ஆவி, ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஒன்று, அது எப்படி? யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 சொல்கிறது, இயேசுவின் உபதேசம் மாத்திரமே உங்களை பரிசுத்தமாகும். அது எப்பொழுது பரிசுத்தமாக்குகிறது? அது இப்பொழுது.
அது எந்த நிலையில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், உன் தேவனை நீர் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்தும் பொழுது, ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் என்கிற நிலை வரும்போது மாத்திரம்தான். ஏனென்றால் என்னை அந்த ஒரு தேவன் தான் என்னை பரிசுத்தமாக்கினார். எப்படி? தன்னுடைய ஜீவனை கொடுத்து, மாம்சத்தில் வெளிப்பட்டதனால் அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து. ஆக இந்த பரிசுத்தமாகுதல் என்னை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. ஒன்று, என் ஆவி ஆத்துமா காக்கப்படுவதற்கு முன்னதாக நான் என் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துகிறேனா? மிக முக்கியமான ஒரு விடை. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, வார்த்தைகளை இங்கு கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனோடு இடைபட வேண்டும். அவருடைய வருகை சமீபம் என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆக இந்த நாளில் நாம் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய பரிசுத்தமாகுதலை குறித்து பார்த்து கொண்டு வருகிற இந்த நிலையிலே, இங்கே தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, எப்படி? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி. நன்றாக கோடிட்டுக் கொள்ளுங்கள். பிழை அற்ற. அங்கே பரிசுத்தம் என்றால் 100% என்று நீங்கள் பார்த்தீர்கள். எப்படி? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்றெல்லாம் வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அந்த முழுமை என்கிற விஷயம் தேவனுக்கு மாத்திரம் தான் என்றால், நான் அவர் வரும் பொழுது அதில் பிழை அற்ற நபராக இருக்க வேண்டும். அந்த பிழை இல்லாத ஒரு மனிதனாக, பரிசுத்தம் உள்ள நபராகத்தான் நான் தேவனை சந்திக்க வேண்டும் என்றால், அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? உங்கள் இருதயம் என்கிற ஒரு வார்த்தை. அந்த இருதயம் தான் இங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. நான் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் என் இருதயம் முதலில் மாற்றப்பட வேண்டும். அதனால்தான் தேவன் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வாசிப்பீர்கள் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்னார். அவர் சொல்லிக் கொடுத்தது முதல் வார்த்தை கவனிங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற நிலை நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இருதயம் பக்குவப்பட்ட நிலையாக மாற்றப்பட வேண்டும் என்ற வசனம் சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆக நான் தேவனுக்கு முன்பாக மிக சரியாக வந்து நிற்கிறேனா? ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். ஆக முதலில் நாம் பார்த்த விஷயம், தேவனை முழு இருதயத்தோடு நான் அன்பு செலுத்துகிறேனா என்கிற விஷயம். இரண்டாவது, அது பரிசுத்தம் உள்ள பிழையற்றதாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அடுத்து ஒன்றை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது அதிகாரத்துக்கு வாருங்கள். முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். ஆமேன். இங்கு சில விஷயங்களை அடுக்கி கொண்டு வருகிறான் பவுல். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்திலே 2வது பகுதியிலே அவன் பயன்படுத்துகிற வார்த்தை கவனிங்கள். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினால் பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லும் பொழுது, ஒன்று, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி. ஐயா, நல்ல ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிழையற்ற பரிசுத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கடந்த வசனத்திலே. இங்கே அவன் எதிர்பார்க்கிறான், உங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் என்ன இருக்கக்கூடாது? அசுசி இருக்கக்கூடாது, அதுல பிழைகள் இருக்கக்கூடாது, அதுல விகற்பம் இருக்கக்கூடாது, அதுல எந்த ஒரு அருவருப்பும் இருக்கக்கூடாது. நன்றாக கவனிங்கள். அப்ப என்ன செய்ய வேண்டுமாம்? நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. எப்படி சுத்திகரிக்க முடியும்? ஏற்கனவே நாம் பார்த்தோம், யோவான் புத்தகம் 15:3 அவருடைய உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. எப்படி? என் மனைவியை நேசிக்க வேண்டும், என் கணவனை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். எப்படி? 100% உன் தேவனை அன்பு செலுத்தும் போது மாத்திரம்தான் நீங்கள் உங்கள் கணவனையோ மனைவியோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் உறவுகளையோ உங்கள் சபையாரை நீங்கள் நேசிக்க முடியும். இப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை 100% நேசித்து விட்டீர்கள் என்றால்
உங்களை சபையாரையும் 100% நேசிப்பீர்கள். நீங்கள் கர்த்தரை எந்த அளவிற்கு நேசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நன்றாக யோசித்து பாருங்கள். இங்கே பரிசுத்தம் என்கிற ஒரு விஷயம் இல்லை என்றால் தேவனை நீங்கள் அன்பு செலுத்துவதில் குறைபாடு ஏற்படும். ஆக அந்த பரிசுத்தம் என்கிற விஷயம் தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இங்க நமக்கு 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், எப்படி 1-2 காரியம் அல்ல, எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அது நீங்க நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, பரிசுத்தமாகுதலை எப்படி சரி செய்ய சொல்கிறார் அவர்? தேவ பயத்தோடு. ஐயா, தேவ பயம் இருந்தால் மாத்திரம்தான் அடுத்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி? அது பூர்ணப்படும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே தேவனை குறித்த பயம் இல்லாமல் இல்லை. ஆனால் தேவ பயம் எப்படி இருக்கிறது? நியாய தீர்ப்பு வரமென்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை, மனசாட்சியின்படி அவர்கள் அந்த பயபக்தி இருக்கிறதா? வாசித்து பாருங்கள். ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறது அந்த வசனம்? ரோமருக்கு எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் கீழ்ப்படுகிறீர்களா? நியாய தீர்ப்பு வருகிறது பிரதர், தேவனுடைய வருகை சமீபம் என்கிற பயத்தோடு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? இல்லை, உங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? மனசாட்சி என்பது தேவன் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள். அது அன்பை சார்ந்தது. மேலே சொல்லக்கூட்டது கடமைக்காக சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கும். ஆனால் கீழே சொல்லப்பட்டது அது 100% அன்பாக இருக்கும். நான் தேவனை முழுமையாக அன்பு செலுத்துகிறேன் என்றால் நான் எல்லா காரியத்திலும் என் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விடுவேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணர்ந்து விட்டேன் என்றால் நான் உடனடியாக கீழ்ப்படிதலை தேவனுக்கு காட்ட ஆரம்பித்து விடுவேன். அதுதான் ரோமருக்கு எழுதும்போது 13ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, ஐயா, கோபாக்கினைக்காக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இங்கே 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடுதான் கீழ்ப்படிதல், தேவ பயத்தோடுதான் அந்த பூரணம். இதுதான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நாம் நிறைய வசனங்களை அறிந்து கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டால் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் புத்தகம், எபிரேயர் புத்தகம், மன்னிக்க வேண்டும், எபிரேயர் புத்தகம் 12:14 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? மிக அழகான வசனம் இது. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாவரோடும் சமாதானமாக இருங்கள். முதல் வார்த்தை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. பிறகு பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த பரிசுத்தம் தேவனை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நான் முதலில் செய்ய வேண்டிய காரியம், நான் யாவரோடும் என் அன்பை, என் தேவன் கொடுத்த அன்பை 100% கூட்டி வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எனக்கு சத்தியம் தெரிந்து விட்டது சகோதரனே, அதற்காக நான் இப்படியே இருந்து விட முடியுமா? இல்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியின் கனி என்ன இருக்கிறதோ அது அத்தனையும் நான் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். என் வசதிக்காக நான் சத்தியத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. சத்தியத்தை புரட்டக்கூடிய நபராக நாம் இல்லை. வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு நன்றாக யோசியுங்கள், கட்டிட சபையிலேயோ இல்லை ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் நமக்கு பொறுப்பு அதிகம். நாம் தான் ஆவியின் கனியை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறோம். அதனால்தான் நமக்கு கர்த்தர் வெளிக்காட்டியிருக்கிறார். வருகை குறித்ததான அத்தனை காரியங்களையும் அதை அறிந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அதை தினந்தோறும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சரி, ஆக நான் முழு இதயத்தோடு என் தேவனை அன்பு செலுத்தும் பட்சத்தில் அதில் நான் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். என் கர்த்தர் அதை பூர்ணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமேன். சகோதரி வாசித்தது போல
நீங்கள் கற்பனையின் பொருள் என்ன, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தின் முழு பொருள் என்ன யோசித்து பாருங்கள். சுத்தமான இருதயத்திலும் முதலிலே அங்கு எதிர்பார்க்க முதல் காரியம் அது சுத்தமுள்ள இருதயமாக இருக்கிறதா. அடுத்தது என் கிரியில், என் மனசாட்சியிலும், நல் மனசாட்சியிலும். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னவாம், நீங்க தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை போட ஆரம்பிக்கிறீர்கள். ஆக இங்க வசனம் சொல்லிக் கொடுக்கிறது சுத்தமான இருதயம் இருக்கிறதா, நல் மனசாட்சி இருக்கிறதா, அதை சார்ந்து மாயமற்ற விசுவாசத்தில் வரக்கூடிய அன்பு இருக்கிறதா. இதுதானே கற்பனையின் பொருள். வேறு என்னவாக இருக்க முடியும்? அது சுத்தமுள்ள இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நல் மனசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தில் வரக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே, அது என் தேவனிடத்திலே கெட்டி சேர்க்கிறது. அதில் முக்கியமான விஷயம் மாயமற்ற விசுவாசம். அதிவன்னையா மாயமற்ற விசுவாசம், விசுவாசத்திலே மாயம் இருக்கிறதே. இன்று உங்களை சுற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசம் என்கிற பெயரில் யாக்கோப்பு சொல்லி வைத்திருப்பான், ஒருவன் நோயாளியாக இருப்பான் என்றால் அவருக்காக நான் முதலில் அவருடைய பிரச்சனையையோ ஒருவருக்கு உணவு இல்லாமல் இருக்கும் என்றால் அவருக்கு முதலில் உணவை தருவதா, ஜெபித்து விட்டு கடந்து போவதா? அவன் கேட்கிறான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லிக் கொடுக்கிறான் யாக்கோப்பு. ஆக இந்த நிலைக்குள் என்னை கொண்டு போவது அது மாய்மாலமாக இருக்கிறதா? ஏனென்றால் நாம் ஒரு காலத்திலே இது போன்ற மாய்மாலமான ஒரு விசுவாசத்திலும் மாய்மாலமான ஒரு தாழ்மையிலும் தான் அநேகரை நாம் சந்தித்திருக்கிறோம் வாழ்நாட்களில், சபை என்ற பெயரிலே. இன்று அதனால்தான் சபைகள் பெருகி இருக்கின்றன. அங்கு மாய செய்யக்கூடிய, மந்திரம் பண்ணக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. எதை? உங்கள் இருதயத்தை மந்திரத்தினால், தந்திரத்தினால், தங்கள் வார்த்தைகளினால் அவர்கள் கட்டி போட வைக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் நமக்கு கற்பனையின் பொருள் என்ன என்று சொல்லி முழுமைப்படுத்துகிறது. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லி வைத்திருக்கிறார். ஆக நான் என்னை சுத்திகரிக்கிற இந்த முயற்சியிலே நான் முழுமையாக நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேனா விஷயம். தொடர்ந்து வாசிக்கலாம். பிழைப்பிற்கு எழுதும் பொழுது, பட்டணத்துக்கு எழுதும் போது முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும், ஐயா தூய்மையாய் இருக்கக்கூடியவர்கள். துப்புரவு என்ன தமிழ் வார்த்தை அது? அடுத்த வார்த்தை இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறான். 2 விஷயத்தை அவன் பதிவு செய்கிறான். ஒன்று தூய்மையாக இருக்க வேண்டும், இன்னொன்று இடரல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆவியின் கனியை வெளிப்படுத்தும் பொழுது முதலில் சொல்வது பரிசுத்தம். அது என்னை சார்ந்த விஷயம், அது எனக்குள்ளான விஷயம். இந்த பரிசுத்தம் என்னை சார்ந்த விஷயம், எனக்குள்ளானது. ஆனால் 2வது விஷயம் சொல்கிறான், இடரல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? ஆவியின் கனியை வெளிப்படுத்தும் பொழுது, நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. வசனம் சொல்லிக் கொடுக்கிறது இடத்துல, புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நான் யோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் 2 பேதுரு புத்தகம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், முதல் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆவின் கனியில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். மற்றவர்கள் அதை பார்த்து கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றெல்லாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் முதலில் தேவனுடைய நாளுக்கென்று நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த நாள் மிக மிக அருகில் இருக்கிறது. அப்போ அருகில் இருக்கக்கூடிய அந்த நாளை பார்த்து கொண்டிருக்கிற நான் இன்னும் துப்புரவு இல்லாமல், அதாவது தூய்மை இல்லாத மனிதனாக, அதாவது பரிசுத்தம் இல்லாத மனிதனாக, இன்னும் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கக்கூடிய மனிதனாக நான் இருப்பேன் என்றால், கிறிஸ்துவின் நாளில் எப்படி நீங்கள் தேவனை சந்திப்பீர்கள்? எபிரேயர் புத்தகம் 12:14 வாசித்தோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன ஒரு பயம் அல்லவா! எவ்வளவோ வசனங்கள் தெரிந்திருந்தும் நான் பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டால் என் தேவனுக்கு முன்னதாக என்னவாக மாறிவிடுகிறேன்? யோசிப்பதற்கே சற்று கடினமாக இருக்கிறது அல்லவா? நீங்கள் எதற்காக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த 8 மணி கூடுகையிலே எவ்வளவு ஆர்வமும் தெளிவுமாக நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். காரணம் என்ன? தேவ வார்த்தையை நான் கேட்க வேண்டும். கடமைக்காக தயவு செய்து யாரும் இல்லை. இங்கு வீட்டு செல்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே தன்னை முழுமையாக தேவனுக்கு விட்டுக் கொடுத்த நபர்கள். எங்கெங்கே ஓடி தேடி எதையோ நாடி கடைசியாக அவர்கள் இருந்தது இங்குதான். சத்தியம் இங்குதானே இருக்கிறது. இங்கு எந்த கள்ளம் கபடும் இல்லாமல்
எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருவரை ஒருவர் 100% நேசிக்கிறார்கள். சகோதரனையும் சகோதரியும் சந்திக்கும் பொழுது 100% பிரதர் சிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். அந்த அன்பு இங்கு இருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் எதை சொன்னாரோ அதை தாழ்மையோடு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஒன்றென்றால் வசனம் சொல்வது போல மனம் கோணாமல் செய்கிறார்கள். இதுவல்லவோ அன்பு, இதுதானே சபை. ஆக இந்த பரிசுத்தம் நம்மிடத்திலே முழுமை பெற வேண்டும் என்றால் நாம் அவரை முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு தான் அவரை தேடக்கூடிய நபராக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு சொன்னது போல அந்த இடரல் அற்றவர்களாகவும் தூய்மை இல்லாதவர்களும் இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். எதற்கு அடிமைகளானீர்கள்? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஏனென்றால் அதற்கு மேவசனம் 17 அதையும் வாசித்து விடுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்தீர்கள்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறான். அதை சொல்லி முடித்துவிட்டுத்தான் 18 சொல்கிறான், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு நன்றி. நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்தீர்கள்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீர்கள். யாராவது உங்களை வற்புறுத்தி வீட்டு சபை கலைத்திருக்கிறார்களா? சத்தியத்தை சொல்லியிருப்பார்கள். அது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆகையால் புறப்பட்டு சென்று எல்லோருக்கும் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அதைத்தான் சகோதரர்களோ சகோதரிகளோ உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அது உங்களால் ஆனது. என்றால் புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் பேசி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார். ஆக தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயம், வசனத்தை சொல்லுகிற நபர்கள் அவர்கள் தங்கள் கடமையை முழுமையாக செய்து முடிக்கிறார்கள். ஆனால் கேட்கிற நாம் அதை எந்த அளவிற்கு உள்வாங்கி வைத்திருக்கிறோம்? பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் கர்த்தர். அதை நான் காதில் வாங்கிக் கொள்ளும் பொழுது நான் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறேன்? நான் இன்னும் எங்கு பரிசுத்தமாக வேண்டும்? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்கள். எந்தெந்த காரியத்தில் நான் பரிசுத்தமாக வேண்டும்? என் பேச்சிலா, என் வார்த்தையிலா, என் பார்வையிலா, என் சிந்தனையிலா, என்னுடைய கிரியையிலா, என்னுடைய உடை விஷயத்திலா, என் உணவு விஷயத்திலா, இச்சை அடக்கத்திலா, எதில் ஆண்டவரே எனக்கு காட்டிக் கொடுங்கள். நான் அதை மாற்றிக் கொள்கிறேன். எப்பொழுது நான் இப்படி என் தேவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது அங்கே சுத்திகரிப்பு நடக்க ஆரம்பிக்கிறது, அங்கே பரிசுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதைத்தானே இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆக தேவனிடத்திலே முழுமையா என்னை விட்டுக் கொடுத்திருக்கின்றால் என்னுடைய ஜெபம் இது ஒன்று மாறுமானால், எப்படி? நீங்கள் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது நீதிக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் ஒரு காலத்தில் என்னவாக இருந்தேன்? பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் என் தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது என்னை முழுமையாக தேவனுக்கு விட்டு கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? நீதிக்கு என்னை அடிமையாக முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதே பகுதியிலே 19வது வசனத்தை வாசி. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். ஆமீன். அவன் கேட்கிறான், நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று கேட்கிறான். எப்படி? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் ஐயா.
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்தில்
நாம் அதிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆமாம், இதில்தான் ஞானஸ்நானம் என்று சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் யாக்கோபு சொல்கிறான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தான் யாரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லுகிறான். பெரியவர்களே, பரிசுத்தம் என்பது நாம் எந்த அளவிற்கு தேவனை உள்வாங்கிக் கொள்கிற விஷயம். சரி, தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். அப்படி நான் தேவனிடத்தில் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். ஆமேன். பார்த்தீர்களா எவ்வளவு அழகான வேத வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஆமாம், யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் ராஜ்யம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்லவா? மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் அல்லவா? மறுபடியும் பிறந்த பிறப்பல்லவா? ஆக நீங்கள் மறுபடியும் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்தில் ரத்தத்திலும் பிறந்த காலம் மலையேறி போய்விட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக 1 யோவான் புத்தகம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்றால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் மாம்சத்திலே நீங்கள் இறந்த பிறகு இப்பொழுது தேவனுடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் சரியான விஷயம். அதனால்தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்கள் என்றால் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் இதே விஷயத்திலே இன்னொரு வசனத்தை கூட்டி பார்க்கலாம். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்கிறது? கவனியுங்கள். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், வல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். எப்படி பார்த்து தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்றால் நீங்கள் மீண்டுமாக பிறந்த நபர்கள். அதனால்தான் வசனம் சொல்லி கொடுக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்தில் பிறந்தவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் அங்கே. ஆனால் நீங்கள் ஆவியில் மீண்டுமாக பிறந்தவர்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? அதனால்தான் தைரியமாக சொல்கிறது வேதம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் பாருங்கள் நம்பியது தேவனுக்கு. ஐயா, என்னால் நீ பிறந்திருக்கிறாய், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறோம். ஆக நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்றால் நான் முதலில் செய்யக்கூடாது பாவம். ஆனால் எடுத்து பாருங்கள், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். அவனை யார் தொட முடியாது? பொல்லாங்கான் அவனை தொட முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அதில் நின்று நினைத்துக் கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்தம் நமக்கு பரிபூர்ணம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பெரியவர்களே, தேவனுக்கு உங்களை அடிமைகளாக விட்டுக் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தமாக உங்கள் ஜீவியத்தை வாழ ஆரம்பிக்கும் பொழுது பிசாசானவனுக்கு அங்கே இடம் இல்லை. தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11வது வசனம் உடைய வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நினைக்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்ததே பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறதே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென்.
ஒரு நீண்ட நெடிய வசனம் தான். ஆக நாம் பரிசுத்தத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய வசனங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று ரோமருக்கு எழுதும் போது 6ஆம் அதிகாரம் 2 அவன் பதிவு செய்கிறான் பவுல். பாவத்துக்கு மரித்து விட்டன ஐயா, இனி எனக்கு இது என்ன தேவை? பாவத்துக்கு மரித்து விட்டால் அடுத்து பரிசுத்தம் தான் இருக்கிறது. அப்படித்தான் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் கடைசியிலே வாசித்து இருக்கிறீர்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? அநியாயத்தை எல்லாம் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் உலகத்தில் இருந்த பொழுது நீங்கள் அதற்கு அடிமையாக இருந்தீர்கள். கிடைத்தது என்ன? மரணம் தான் என்று சொல்கிறான். ஆனால் இங்கே அப்படி பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? மீண்டுமாக நான் எப்படி போய் சொல்லுவேன்? மீண்டுமாக என் சத்தியம் தெரிந்த பிறகு என் மனைவியை நான் எப்படி திட்டுவேன்? என் கணவரை எப்படி மதிக்காமல் இருப்பேன்? சிந்திக்க வேண்டும். ஏனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை மறந்து போய்விட்டோமோ? ஆக நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். எப்படி? இதை இப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்திற்கு முழுமையாக மரணித்து விட்டீர்கள் என்றால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அதனால தானே 2ஆம் வசனத்திலே சொன்ன அவன் பாவத்துக்கு மரித்த நீங்கள் இனி எப்படி அதிலே பிழைப்பீர்கள்? இறந்து போன நபருக்கு எப்படி பாவம் ஒன்று தெரியும்? ஒன்றுமே இல்லை. ஆக அதைத்தான் 7ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பிரியமானவர்களே, 11ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும். பாவத்திற்கென்று எப்படி நீங்கள் மரித்து போய்விட்டீர்கள்? ஏனென்றால் பரிசுத்தம் நமக்கு மிக முக்கியம். நாம் சுத்திகரிக்கப்படுவது அவருடைய உபதேசத்தின் மூலமாக. அது தேவனுடைய ஒரே உபதேசம். ஆக இந்த அன்பு என்கிற விஷயம், இதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் நமக்குள் மீதி என்ன இருக்கிறது? வாசித்து பாருங்கள். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 5:16 கலாத்தியர். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பரிசுத்தம் வேண்டும் என்றால், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மாம்சத்தில் சிந்திக்க வேண்டாம், நாம் ஆவியில் சிந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக ஆவிக்குரிய விஷயம் நம்மை முழுமைப்படுத்த ஆரம்பிக்கும் என்றால் அது நாம் புதிதாக உள்ள நபர்களாக, புதிய ஜீவனை பெற்றவர்களாக, புதிய மனிதனாக மாற்ற நாம் ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். இந்த நாளுக்கான கடைசி வசனமாக இதை வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்லி முடிக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நீங்கள் எப்பொழுது புதிசு? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுதுதான். அப்படி வருவீர்கள் என்றால் பழையவைகள் ஒளிந்து போயின என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆக ஒளிந்து போன ஒன்று இனி வர வாய்ப்பு இல்லை. அது இனி எல்லாமே புதிதாக்கப்பட்ட நிலையாக. ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அந்த தேவன் அழைத்த பரம அழைப்பை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தமும் வெற்றியும் உடைய ஜீவியத்தை செய்யும் வேண்டும் என்றால், நீங்கள் தேவனிடத்திலே முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? அவன் சொல்லுகிறான். எப்படியாம்? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். என்ன சொல்லுகிறார்? தேவன் நம்மளிடத்திலே திரும்ப திரும்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்
பரிசுத்தம் என்கிற வார்த்தை அதைத்தான் என்றால் பார்த்தோம் நாம். ஆக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, நமக்கு பிரியமாக அல்ல, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை தேவன் கொடுத்தார் என்று 1 கொரிந்தியர் 6:19 சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லிக் கொடுக்கிறது. இது தேவன் வாழுகின்ற சரீரம் என்று, ஆலயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே ரோமருக்கு எழுதும் போது 12:1 சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சரீரம் எப்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாம் அநேகம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தேவனோடு இடைபட வேண்டும். அவர் வருகை மிக சமீபம். அப்படி இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தை விட்டுவிட வேண்டாம். நாம் சுத்திகரிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை கொண்டு, அவருடைய உபதேசத்தை கொண்டு நாம் சுத்திகரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். தயவாய் சொல்கிறேன், எந்த மனிதன் எழுதிய ஒரு மிகப்பெரிய அறிவு சார்ந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய அநேக புத்தகங்கள் உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றன. போதகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அநேக புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிட்டவர்களும் உண்டு. அதை வாங்கி படித்து சத்தியம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை புரட்டி கொண்டிருப்பவர்கள் உண்டு. அவர்கள் மத்தியிலே வேதத்தை மாத்திரமே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், சத்தியத்தை மாத்திரமே சொல்லிக் கொடுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் நாம் சொல்லுகிற வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அது தீமை என்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்த நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், எப்படி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் அதை முழுமையாக செய்து முடிக்கும் வரை கர்த்தருடைய வார்த்தையை அணிந்து கொண்டு நாம் அநேகருக்கு சொல்லிக் கொடுப்போம் இந்த சத்திய சுவிசேஷத்தை. இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜெபத்தோடு நான் இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். நன்றியோடு போற்றுகிறேன் இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வகுப்பில் தகப்பனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், அப்பா, சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் அறிந்திருந்த அநேக விஷயங்களை மீண்டுமாய் எங்களுக்கு தட்டி எழுப்பினீர் ஆண்டவரே. பரிசுத்தத்தை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. உம் வருகையிலே பங்கெடுக்கும் நாள் மட்டும் நாங்கள் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்க எங்களுக்கு இருதயத்தை எங்களுக்கு அவனை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் உலக காரியங்கள் எங்களுக்குள் இல்லாமல் பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துவதற்கு இந்த வசனங்கள் எங்களை உந்தி தள்ளுகிறதப்பா. எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord, brothers and sisters. Amen.